2 நாட்களுக்கு முன்பு. ஆனா இது 3 மாசமா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைல் ரெடியா இருக்கு, ஓபன் பண்ணிடுவோம். 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சரே சொல்றாரு, 3 ஃபைல் ரெடியா இருக்கு, என் டேபிள் வந்துருக்கு, டேபிள் மேலேயே வச்சிருக்கிறேன், அதை ஓபன் செய்ய வச்சிடாதீங்க, ஓபன் பண்ணுங்க, யாரும் உங்களுக்கு பார்த்தா. அதாவது மிரட்டுறாராம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினருக்கு சோஃபா கொடுத்தாருல்ல, அது மாதிரி ஃபைல் அப்படின்னு கோடோடு வச்சு நம்மளுடைய முன்னாள் அமைச்சர்களை நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்ட முயற்சிக்கிறாங்க. நான் அதான் உடனே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் போய் நான் அன்னைக்கு பேசும்போது நான் அவையில் இல்லை. அடுத்த நாள் நான் போயிருந்தேன், அவர் அவைக்கு வரல. அதன் பிறகு அடுத்த நாள் நான் காலையில் போயிட்டேன். நம்முடைய அமைச்சர்கள்லாம் பேசுங்க, நான் சொன்னேன் ஃபைல் மேட்டர்னு சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர், அதை பற்றி பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வரட்டும், அவரை வச்சுக்கிட்டே கேட்போம், அவர் தானே சொன்னார் அப்படின்னு. முதலமைச்சர் வந்தோடனே எந்திரிச்சு கேட்டேன். இது வரைக்கும் வாயை திறக்கல. தைரியம் இருந்தால் ஓப்பன் பண்ணி பாருங்க ஃபைலை. இந்த ஊர்த்தல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஜோசியக்காரன் சொன்னா ஓப்பன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னேன். அதையும் நீக்கிட்டாங்க. ஜோசியக்காரன் நீக்கிறோம். ஏங்க ஜோசியக்காரன் அப்பாயின்மெண்ட் நீக்கிறீங்க, ஜோசியக்காரன் வார்த்தையை இப்போ நீக்கிறீங்க, பரவாயில்ல. ஆனால் தயவு செய்து முதலமைச்சர்கள் வேண்டுகோள், அந்த 3 ஃபைல்களை சீக்கிரமா திறந்து பாருங்க. இந்த மிரட்டுற வேலைலாம் திமுக காரர்கிட்ட வச்சுக்காதீங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இது நடந்தது போன வெள்ளிக்கிழமை. கிட்டத்தட்ட 72 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் கூட இந்த முதலமைச்சர் கொஞ்ச மாதம் சூடு சொரணம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு சபைக்கு போயிட்டேன். குடும்ப திருமணம், எங்களுடைய இல்லத்துல ஒரு குடும்ப திருமணம் முடிச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் அசம்பிளிக்கு போயிட்டேன். இன்னைக்கு முதலமைச்சர் இந்த ஃபைலை பத்தி ஏதாவது ஓபன் பண்ணுவாரு, இல்ல ஓபன் பண்ணி பார்த்தேன் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா வாயவே திறக்கலைங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுக மேல எந்த குற்றச்சாட்டு, பொய் குற்றச்சாட்டு மட்டும் தான் வைக்க முடியுமே தவிர எதையும் நிரூபிக்க முடியாது. நம்முடைய தலைவர் மேல எந்த குற்றமும் சுமத்த முடியாது. பூச்சாட்டி காட்டுறாங்க நம்மகிட்ட. அதுல இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு 2-3 அமைச்சர்களை தவிர, நான் இங்க உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு யாராவது அமைச்சர்களுடைய பேர் தெரியுமா? அது போற இடத்துலலாம் பட்டப்பேர் வச்சுதான் கூப்பிடுறாங்க. பட்டப்பேர் சொன்னாதான் இன்னைக்கு எல்லாருக்கும். பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வைக்கிறது ஒரு அமைச்சர். முறுக்கு அமைச்சர், திருட்டு விசைடி வைக்கிற அமைச்சர், உருட்டுக்கட்ட அமைச்சர், சங்கி அமைச்சர், இப்ப அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு, சங்கி அமைச்சர், பவுடர் அமைச்சர், பாத்ரூம் அமைச்சர். அதுக்கு மேல சொல்ல முடியாது. இதெல்லாம் அமைப்புகளிலிருந்து நீக்கிடுவாங்க. யாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தெரியல, யார் அமைச்சர்னு தெரியல, யார் எந்த தொகுதியிலிருந்து ஜெயிச்சான்னு அவனுக்கே தெரியல. தப்பான தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு இருக்கலாம். எங்களுக்கு மட்டும் இல்ல, அங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல முதலமைச்சர், சத்தியமா அவருக்கும் தெரியாது, வாய்ப்பே கிடையாது.